Hi guys, welcome to NEET Toppers Tricks. First of all பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்க் லிஸ்ட் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும், அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் எந்த டேட்டு நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சீட் அலாட்மெண்ட் எந்த டேட்டாக இருக்கும், ப்ரொவிஷனல் லிஸ்ட் எந்த டேட்டாக இருக்கும், ரிசல்ட் எப்போனே விடுவாங்க, நம்ம எப்போ தான் ஃபஸ்ட்டு போய் காலேஜில் ஜாயின் பண்ணுவோன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதை மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் இயர் 2024 டேட்டா வச்சு பேஸ் பண்ணி இதை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் NEET டாப்பர் ட்ரிக்ஸ் அஃபிஷியல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்களோட சப்போர்ட்டும் எனக்கு மேக்ஸிமம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இன்னி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அண்டு அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சேர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா NEET 2025 நம்ம நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த தடவை அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காண்டி நம்ம பேட்சை ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். NEET 2026க்கான பேட்ச் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது பேட்ச் நேம் டாக்டர் 720. ஸோ ஜஸ்ட் 15,000 ஒர்த் உள்ள ஒரு கோர்ஸ் உங்களுக்கு வெறும் 6K தான். அப் டு ஜூலை 15 வரையும் தான் உங்களுக்கான இந்த ஆஃபர். ஸோ அதுக்கு மேலே இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2 நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா TN மெடிக்கல் செலெக்ஷன் 2025 அப்டேட் இனிமேல் நெக்ஸ்ட் என்னன்னே வரும். ஸோ எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ரிலீஸ் பண்ணுவாங்க, சீட் அலாட்மெண்ட் எப்போ. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறீங்க MCC ஸ்கெடியூல் வராமல் நம்மளுக்கு TN மெடிக்கல் செலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கீங்க. ஸோ டேட்டு MCCனுடைய டேட்டுக்கும் TN மெடிக்கல் செலெக்ஷனுடைய டேட்டுக்கும் எந்த ஒரு கிராஸும் ஆகாது. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, TN மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே அவங்க ஃபினிஷ் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலாட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. MCCனுடைய ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 14 நம்மளுக்கு MCCனுடைய ரவுண்டு 1 கவுன்சிலிங்கான ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜூலை 15 TNக்கான R1 கவுன்சிலிங் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். இல்லையா MCCனுடைய ரவுண்டு 1 கவுன்சிலிங் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து ஒரு 3 டேஸில் TN மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரிசல்ட்டு டிக்ளேர் ஆயிரும். பட் இது எல்லாத்தையுமே அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுக்குவாங்க. இதுக்கும் MCC கவுன்சிலிங்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ரேங்க் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கும் MCC சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரிசல்ட் அலாட்மெண்ட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் இந்த ரெண்டு இதுக்கு மட்டும் நம்மளுக்கு MCCயை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஏன்னா MCCனுடைய ரவுண்டு 1 கவுன்சிலிங்னுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம மேக்ஸிமம் இருக்குது. மேபி MCCனுடைய ரிசல்ட் எப்போனா வரும், மேக்ஸிமம் ஸ்கெடியூல் எப்போனா வரும், மேக்ஸிமம் கேட்டிங்க அப்படின்னா MCCனுடைய அந்த ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங், என்னது ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கான ஸ்கெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம இந்த வீக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீக் மீன்ஸ் என்னதுன்னா ஜூலை 1 ஆன்வர்ட்ஸ் நம்ம ஸ்கெடியூல் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் டெஃபினெட்லி. ஏன்னா நம்மளுக்கு டெஃபினெட்லி அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு 3 டேஸ்லேயே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜூன் 30க்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி. ஏன்னா அவங்க ஸ்கெடியூல் ஒரு டேட் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்கெடியூல் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்னையில இருந்தே நம்மளுக்கு என்ன ஆயிரும், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஆல் இந்தியா கோட்டாக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 1 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டேட் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. MCCயில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி OBC சர்டிஃபிகேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினெட்லி வாங்காதவங்க டெஃபினெட்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் போயிட்டு பதிஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா OBC சர்டிஃபிகேட் வர்றதுக்கு சம் டேஸ் 10 டேஸ் ஆகும், 15 டேஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ டோன்ட் வரி. ஸோ நம்ம பண்ணக்கூடிய TN மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு ஜூலை 1 வீக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜூலை 4க்குள்ளே நம்ம டெஃபினெட்லி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த வருஷம் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். 2024 எதை பேஸ் பண்ணி எவ்வளோ டேஸ் நம்மளுக்கு கேப் விட்டு பண்ணாங்களோ ஸோ அதே டேஸை கேல்குலேட் பண்ணி எந்த டேட்டில் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் இருக்குது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஜூலை 4 நம்ம மேக்ஸிமம் ரேங்க் லிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி
ஜூலை 6 ஆன்வர்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 6th ஆன்வர்ட்ஸ் டு ஜூலை 12th மேக்ஸிமம் உங்களுக்கு 6 டேஸ்லேருந்து 7 டேஸ் உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 6th இருந்து ஜூலை 12th வரை சாய்ஸ் ஃபில்லிங் மட்டுமே பண்ணுவீங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ரெண்டாக பிரியும். கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கீங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி எந்த ஒரு ஃபீஸஸுமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் பே பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ பே பண்ண அந்த 500 எனஃப். ஸோ டோன்ட் வரி. பட் நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அந்த 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்குது தெரியுமா, அந்த 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 30,000 நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ மறந்துடாதீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் ஃபில் பண்ண போகிறேன் சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் 1 lakh rupees வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த டேட்டாலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இனிமேல் நோ சான்ஸ், மேபி நம்மளுக்கு 29th நம்மளுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகுது, ஜூன் 29th நம்மளுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இனிமேல் தான் நம்மளுக்கு சாய்ஸ், இனிமேல் தான் மெயினான வேலையெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இன்னி வரையும் பண்ணதெல்லாம் ஜஸ்ட் லோலா. ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ பண்ண போகிறது தான் மெயினான வேலை. ஓகேங்களா? ஸோ டன். சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடித்த அடுத்த நாளே நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும். சப்போஸ் ஜூலை 12th வந்து நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஜூலை 13th பார்த்தீங்க அப்படின்னா அண்டு 14th பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் மட்டும் எடுத்துக்குவாங்க. 13th அண்டு 14th 2 நாளுமே சீட் அலாட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. 2 டேஸ் எடுத்துக்குவாங்க சீட் அலாட்மெண்ட். பட் இந்த 2 விஷயம் ப்ரொவிஷனல் ரிசல்ட் அண்டு ரிசல்ட் இது ரெண்டும் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் MCC ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ரிசல்ட். எதனாலன்னா இதை மட்டும் அப்படி சொல்கிறீங்க, ஏன்னா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஜூலை 1st வீக்கில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆன்வர்ட்ஸ் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இன்னுமே வந்து MCC ஆல் இந்தியா கோட்டா வெப்சைட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷே பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஓகே வெயிட் கரோ, அதையும் விசிபிலிட்டி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? யூஜி மெடிக்கலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு 2024 கண்டக்ட் பண்ணது அப்படியே இருக்குன்னு எதுவுமே ரெஃப்ரெஷ் பண்ணாமல் இருக்காங்க. மேபி ஜூலை 1st நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது லாஸ்ட் இயர் டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சா? டன்னா? ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையுமே வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ரெடி பண்ணிடுவாங்க. எது ரேங்க் லிஸ்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலாட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறது, அந்த டேட் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. பட் ரிசல்ட் வந்து யாருக்காண்டி வெயிட் பண்ணுவாங்கன்னா MCC ரவுண்டு 1 கவுன்சிலிங் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் டிக்ளேர் ஆகி ஒரு 2 டேஸில் நம்மளுக்கு எது ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கான ரவுண்டு 1 ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 2024 டேட்டா பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இந்த டேட்டில் மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் ஆகி முடிஞ்சு ஒரு 2 to 3 டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேல்குலேஷனில் பார்க்கும்போது மேபி இந்த தடவை ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு 15 ஆன்வர்ட்ஸ் நம்மளுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ 15 or 16, 17 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு மேக்ஸிமம் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எதாக இருந்தாலும் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆயிரும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆகி அடுத்த ஒரு 2 டேஸில் நம்மளுக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிரும், அந்தந்த மெடிக்கல் காலேஜஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயுமே கண்டிப்பாக காலேஜஸ் எல்லாமே சேம் டேட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மாதா, PSB இந்த மாதிரி காலேஜஸில் 3rd ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் டாப் ஆஃப் தி காலேஜஸ் PSG, KMCH, வேலமாரி இந்த மாதிரி காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சொன்ன ப்ரிடிக்ஷன்லேயே அவங்க வந்து காலேஜஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிடிக்டட் தான். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க அக்ராஸ் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான செப்பரேட் கட் ஆஃப் என்னானேன்ட்டு. ஸோ அதுக்கானதும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ப்ரூஃபை நான் அவங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ நிறையா பேர் என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஓகே, ஐயோ இதுலேயே போகுது. ஓகே, இந்த இதில் வந்து ஏதோ ஒரு ஃபைலில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ மேக் பண்ணிட்டேன் அப்படின்னா டெஃபினெட்லி நான் வந்து ரெடி பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ரெடி பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கான லைக் பட்டனை மறக்காமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த
கவுன்சிலிங் அண்ட் கட் ஆஃபில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். சப்போஸ் ஆனால் 2026க்கு நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன், நான் இப்போ இருந்து படித்தா பெட்டராக இருக்குமா அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் உங்களுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி டோன்ட் வரி, இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே தருவாங்க. பட் ஜூலை 16க்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் 6K. இந்த 6Kக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் 80,000, 18 கிடையாது 80,000, 80,000 கொஷின்ஸ் உள்ள ஒரு பிடிஎஃப், ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் உள்ள பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி கிளாஸஸோடைய எல்லா பிடிஎஃப்மே, அந்த நோட்ஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் சால்விங்க்குன்னு தனி மென்டர் ஆல்சோ உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இன்க்ளூடட் ஆகி தான் உங்களுக்கு 6K கிட்ட வரும். ஸோ டோன்ட் வரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. அப் டு ஜூலை 15th வரையும் தான். ஸோ அதுக்கப்புறம் கேட்கணும், அதுக்கப்புறம் எனக்கு இருக்குமான்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரெக்கார்டட் மீட்டில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, see you.